நம்முடைய நடையை காத்து கொள்ள வேண்டும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, என்னை பார்க்க வர என் பிள்ளைங்க நான் எதிர்பார்க்கறத போல் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு விரும்புகிறார். அல்லேலூயா, அப்படி தானே? இப்போ உங்கள் பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வளரணும்னு விரும்புகிறீங்கல்ல. என் வேலை நான் எதிர்பார்க்கறத போல் செழிக்கணும், என்னுடைய வீடு சமாதானமாக இருக்கணும், நான் எதிர்பார்க்கிறத போல் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் என்னுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதும் நான் விரும்புகிற மாதிரி என்ன செய்யணும், வர வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்ன? அவர்கள் தன் நடையை காத்து கொண்டவர்களாய் வர வேண்டும். ஆமென். ரெண்டு இருக்கிறது. ஒன்று நம்ம இங்கே ஆலயத்துக்கு வருவது, ரெண்டாவது நீங்களே அந்த ஆலயம். அப்போது என்னுடைய நடைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் என்ன செய்யணும், காணப்படுவது மிக அவசியம். என் நடையை நான் சீர்தூக்கி பார்ப்பது மிக அவசியம். யோபு சொல்லுகிறார், மனிதனுடைய வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி யோபு 34:21 உங்களுடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழிகளை கர்த்தர் நிதானிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம். நடை என்பது என்னுடைய குணாதிசயத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் நடையை நான் காத்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய ஆத்மாவை, என் ஜீவியத்தை, என்னுடைய குணத்தை, என்னுடைய வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமானதாய் அதை காத்து கொள்ள நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நான் அவருக்கு பிரியமாய் வாழணும். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்லி முடிகிறார். எப்படி வாழணும்? என் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், வாழலாம். அப்படி அல்ல. தேவனுக்கு எது பிரியமோ, அவருக்கு எது விருப்பமோ அதன்படி வாழத்தான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் என்ன செஞ்சிருக்கலாம், உலகத்தின் காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து, தேவன் அவருடைய சமூகத்தை பற்றி கொண்டு, இனி ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி, கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் முன்பதாக வைக்க மாட்டேன்னு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேன்னு பாடலாம் பாடி நம்ம ஞானஸ்நானம்லாம் எடுத்து அபிஷேகத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் உலகத்திற்கு பக்கமாய் திரும்புவோமானால், உலகம் நம்மிடத்தில் காணப்படுமானால், உலக வாசனை நம்மிடத்தில் வீசப்படுமானால், நாம் நம்முடைய நடைகளிலே வழி தவறி இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிற, ஆலயமாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்.